ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இதில் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரசம், அப்புறம் இந்த சாதம், இப்போ கத்திரிக்காய் தொக்கு. இதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது 18 days சேலஞ்ச், ஸ்டடி சேலஞ்ச் இன்றைக்கி வந்து பண்ணுறேன். ஸோ இந்தியன் பாலிட்டிக்கு 18 நாளுக்குள்ளே இந்தியன் பாலிட்டி முடிக்கணும். ஸோ அது மாதிரி வந்து சேலஞ்ச் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 18 days சேலஞ்ச். ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து எத்தனை டாப்பிக்கு எப்படிலாம் போய் எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நான் எழுதிட்டுருக்கேன். ஸோ அதாவது இவ்வளவு தான், நிறையா ஹெட்டிங் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி முடிக்கிறது, ஒரு 18 நாளுக்குள்ளே எப்படி முடிக்கலாம். நான் வந்து 10 நாள் தான் வச்சுருந்தேன், ஒரு 10 daysக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தது. ஆனால் 10 daysக்குள்ளே பார்த்தா அது வந்து நம்மளால் சும்மா முடிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம நாட்கள் போட்டுக்கலாம், இன்னொன்று டேஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 நாளாக ஆக்கிட்டேன். ஸோ அதுவே வந்து இதுவே வந்து நம்ம ஒரு 5 மணி நேரம் போட்டு நம்ம படிக்கிற மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அந்தந்த டாபிக் முடிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் என்னோடய இந்தியன் பாலிட்டிக்கு. இந்த 10 நாளுக்குள்ளே மார்ச் மாதத்துலேயே முடிக்கலான்னு தான் என்னோடது. ஸோ அதனால் 1 வீக் வந்து நமக்கு வந்து பாடி நல்லா இல்லை, அதாவது ஹெல்த் நல்லா இல்லை. ஸோ சளி பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூனால் நமக்கு வந்து படிக்க முடியல. 1 வீக்காகவே நான் வந்து வீடியோஸ் அவ்வளோக்கு போடலை, ஒரே ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ரீசன் வந்து நமக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் இப்போ வந்து ஓகே, சளி பிடிச்சிருக்கிறதுனால வந்து தலைவலி எல்லாமே வந்து சேர்ந்து வச்சதுனால ஒன்றுமே பண்ண முடில. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கனால ஸோ நம்மளோட ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டடி விளாக வந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன், நல்லா போட்டிருக்கேன். ஸோ நாளையிலேருந்து இது வந்து கண்டினியூட்டி ஆகும், அப்படியே day 1 day 2 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து 5 மணி நேரத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் நான் முடிச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அந்த டாபிக் ஃபுல்லாகவே நான் முடிக்கணும். ஸோ நம்ம படிக்கிறது ஃபுல்லாகவே A3 புக்னால வந்து நிறையாவே இதை வந்து எல்லா டாப்பிக்கும் முடிக்க முடியுமா அப்படின்னா அப்படி கோத்ரூ பண்ணி தான் வந்து நான் படிச்சுட்டு டைம் டேபிள் போட்டிருக்கேன். சும்மா தானோ டைம் டேபிள்லாம் போடலை. என்னால் அதாவது நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். டைம் டேபிள் போட்டால் சில நேரத்தில் படிக்கவே முடியாது, படிக்கவும் வராது, அந்த முடிக்கவும் முடியாது. அந்த டைம் டேபிளை ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவோம், ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் இங்கே பேச்சுக்கு இடமே கிடையாது. கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். அதனால தான் வந்து சேலஞ்ச் நான் போட்டிருக்கேன். முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக அதை வந்து பற்றி பேசணும். ஸோ இது வந்து என்றைக்கு முடியுதுன்னா, ஸோ நாளைக்கு 22 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகி April 8 முடியுது இதோட பிளான், என்னோடய ஸ்டடி பிளான். டோட்டலாக 18 days சேலஞ்ச் இது. ஸோ கண்டிப்பாக இதை முடிச்சே ஆகணும். வீடியோக்காகவே இது கிடையாது, எனக்காகவே. நான் எல்லா வீடியோவுமே அப்படி தான், நான் வந்து வீடியோக்காகவே போடுறது கிடையாது. ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன ஃபாலோ பண்ணுறது எல்லாம் தான் உங்களுக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக அதை முடிச்சே ஆகணுன்னு தான் இது வந்து நான் என்னோடய ஸ்டடி பிளான் நான் வந்து இப்போ டைம் டேபிள் எழுதிட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு கண்டிப்பாக அதை ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். 5 மணி நேரத்துக்குள்ளே உட்காந்து படிக்கணும்னா இப்போ அடிப்படை உரிமைகள் எடுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதிலே வந்து அந்த April 7 6 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான இதாக வச்சுருக்கேன். இந்தியாவின் அரசியலமைப்போட சட்ட திருத்தங்கள், இது வரைக்கும் எத்தனை திருத்த சட்டங்கள் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி வரும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நிறையா ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் அதை வந்து நான் போட்டிருக்கேன். அது படிக்கணுன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ 3 மணி நேரம்னா ஒரு 5 மணி நேரம் டைம் ஒதுக்கியிருக்கேன் இந்தியன் பாலிட்டி கண்டிப்பாக இதுக்கே முடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து முடிக்கணுன்னா அந்த 3 மணி நேரம் ஒதுக்கி படிக்கணும். அந்த ஃபுல்லாகவே 5 மணி நேரம் ஒரே நேரத்தில் உட்காந்து படிக்காமல் காலையில் ஒரு வாட்டி 3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இந்த டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு டாபிக், வேறு சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறமா இந்தியன் பாலிட்டி. ஸோ அது மாதிரி முடிச்சுட்டு, ஆனால் அன்னைக்கு டேக்குள்ளே அதை வந்து நான் போட்டிருக்க அந்த டைம் டேபிள்குள்ளே அந்த யூனிட்டை, அந்த ஹெட்டிங்கை நான் முடிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து நல்ல டெப்த்தாகவே இருக்கும். 5 hours அதை முடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்கேன்.
5 ஹவர்ஸ் மினிமம், இல்லாட்டினா வந்து அந்த டேக்குள்ளே அதை முடிக்கணும். என்னோடய பிளான் அது மட்டும்தான். ஆனால் அன்றைக்குள்ளே எப்படியாவது காரணத்தை கொண்டு டைம் இருக்கோ இல்லையோ எப்படியாவது உட்காந்து முடிக்கணும். ஸோ இது வந்து எதுக்காகனா எனக்கு வந்து சில கொஞ்சம் இது லூஸில் விடுற மாதிரியே இருக்குது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இழுத்தடிக்கிற மாதிரியே இருக்குது ஒரு விஷயத்த. ஸோ முடிக்காமல் அப்படியே தள்ளி போட்டுருக்க மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை முடிச்சும் ஆகணும் அப்படின்னு எனக்கே நானே போட்ட ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கே நானே போட்ட ஒரு ரூல்ஸு. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு டைம் டேபிள் போட்டால் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ.